பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மார்க் 1 அதன் 40 சில வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். ஆமென். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? கலிலேயா எங்கும் இது இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு கதை அல்ல, இது ஒரு வரலாறு. அவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா எங்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் இருக்கான். அவன் ஆண்டவர் இடத்துல எப்படி வேண்டுகிறான், நம்மளிடத்துல அந்த குணாதிசயம் இருக்கான் என்பதையும் சில காரியங்களை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். குஷ்டரோகி இயேசுப்பாட்டு எப்படி வேண்டான், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, வானத்தையும் பூமியும் படைத்த அவரிடத்துல அவர் வரும்போது அவரிடத்துல பணிந்து முழங்கால் படியிட்டு, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் வேண்டிக் கொண்டது இந்த ஒரு வார்த்தை, இந்த 4 வார்த்தை மாத்திரம்தான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்ற உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இந்த வார்த்தை நமக்கு நம்ம ஜப வாழ்க்கையில எனக்கு கொடுங்க, இதை கொடுங்க ஏசப்பா, இது எனக்கு தேவை ஏசப்பா, அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள் முன்னிலையில வைப்போம். அந்த குஷ்டரோகி உமக்கு சித்தமானால், அங்க சுகத்தை காட்டிலும் அவனுக்கு, அந்த குஷ்டரோகிக்காரனுக்கு அங்க சுகம் வேணும். அந்த சுகத்தை காட்டிலும் உமக்கு சித்தமா ஏசப்பா, நான் சுத்தமாவது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி குஷ்டரோகி வந்து ஒரு விடையாவும் ஒரு வேண்டுதலாகவும் அங்க வைக்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவரிடத்துல உம்முடைய சித்தம் போல என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி மிக பணிவா தாழ்மையா வேண்டிக் கொள்ளும் போது இயேசு மனதுருகிறார். அந்த வேண்டுதல் மனதுருகத்தின் ஒரு வேண்டுதலா இருக்கிறது. நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் எப்படி இருக்கிறது? மனதுருகிற மாதிரி இருக்கா? இயேசு மனதுருகு அந்த இடத்துலயே இயேசு மனதுருகி கையை நீட்டி, நம்மளுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கணுங்க. இங்க குஷ்டரோகி முழங்கால் படியிட்டு பணிந்து உமக்கு சித்தமானால், அந்த சித்தம், அவருடைய சித்தத்தை விரும்புகிறவனாய் குஷ்டரோகி காணப்பட்டான். இன்னைக்கு நாமும் அவருடைய சித்தத்தை விரும்புகிறவர்களா இருக்கிறோமா? அவருடைய சித்தத்தை விரும்புகிறவர்களா நாமளும் இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவர் இன்னைக்கு காண்பிக்கிறார். இயேசு மனதுருகி அவருடைய சித்தத்தை விரும்பி ஜபத்தை கேட்கிறவங்களுக்கு இயேசு ஜபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவங்களுக்கு இயேசு மனதுருகி கையை நீட்டுவார். கையை நீட்டி அவனை தொட்டு, அந்த குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இயேசு மனதுருகி நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் மனதுருகிற மாதிரி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா? குஷ்டரோகி கூட நாம கம்பேர் பண்ணும்போது, அந்த குஷ்டரோகி அந்த வார்த்தை இருக்குல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அர்ப்பணித்து கேட்கும் போது இயேசு மனதுருகி அந்த குஷ்டரோகிக்கு சுகத்தை அளித்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, சுகத்துக்காக, பலனுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, ஃபியூச்சரை கொடுத்த காரியங்களுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, பிசினஸை குறித்த காரியங்களுக்காக அவர் மனதுருகி கையை நீட்டி அவர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணுங்க. அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை, கையை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்றாரு. அவன் உடனே, இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு, அவன் சுத்தமானான். அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சது. இயேசு சொன்ன உடனே, இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு, அவன் சுத்தமானான். இயேசு சொன்ன உடனே சுத்தமாக்கப்பட்டான். குஷ்டரோகத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றான். இந்த குஷ்டரோகி காரனிடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவரிடத்துல பணிந்து சேவிக்கும் போது
நமக்கு சுகம் உண்டு. அவரிடத்துல அவருடைய சித்தத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரணுங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா நம்மளுடைய விண்ணப்பங்கள் அவரை மனதுருகிற விண்ணப்பமாக, நம்மளுடைய இரக்கங்கள், நம்மளுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியுங்க. அவரிடத்துல நம்ம சொல்லும் போதுதான் அவர் நமக்காக கிரியை செய்வார். அவர் சித்தத்துக்கு அர்ப்பணித்து கேட்கிறவர்களுக்கு அவர் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். அவர் மனதுருகி கையை நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய நிலைமைகள் என்னவாக இருந்தாலும், நம்மளுடைய நிலைமைகள் என்னவாக இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிற நிலைமைகள் என்னவாக இருந்தாலும், சுகவீனமா, பலவீனமா, பிசினஸ் குறித்த காரியங்களா, இல்ல குடும்ப நிலையை குறித்த காரியங்களா, ஃபியூச்சரை குறித்த காரியங்களா, படிப்பு காரியங்களா, எல்லாவற்றிலையும் அவர் கையை நீட்டினால் மாத்திரம்தாங்க நமக்கு வாய்க்க. அந்த அவருடைய இரக்கத்துக்காக தான் நம்ம வேண்டணும். அவர் கையை நீட்டினா மாத்திரம்தான் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று உம்முடைய கரத்துல ஏசப்பா நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அடிப்பணிகிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்துங்க. இசப்பா அநேகர் வியாதியஸ்தராக இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நீர் மனதுருகி அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. இசப்பா என்னென்ன காரியங்களை குறித்து ஜெப விண்ணப்பங்களாக அவர்கள் மனதில் ஒரு குழப்பங்களாக இருக்கிறார்களோ, எல்லா குழப்பங்களையும் நீர் எடுத்து போடுவீராக. தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்வதாக தகப்பனே. இசப்பா எதை குறித்து கலங்கி கொண்டு, எதை குறித்து மனமுறிவோடு இருக்கிறார்களோ, இசப்பா கர்த்தர் நீர் அவர்களுக்காக உம்முடைய கையை நீர் நீட்டுவீராக தகப்பனே. உம்முடைய கையை நீட்டி அவர்களை சுத்தமாக்குங்க ராஜா, அவர்களை பரிசுத்தமாக்குங்க ராஜா. இசப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கி அவர்களை உம்முடைய பரிசுத்த கரத்தை நீட்டி பரிசுத்தமாக்கி இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சித்தம் போல அவர்களை இசப்பா ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய சித்தம் போல அவர்களை நடத்துங்க ராஜா. உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் வருகிற வரும் அளவும் இசப்பா உம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு இசப்பா உம்முடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருந்து இசப்பா உம்முடைய வருகைக்காக இன்னும் ஆயத்தமாகி இசப்பா உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டு நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் மாத்திரம் பெருகணும் நாங்கள் செல்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.